ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு கனத்த மனதோடு காத்திருந்த ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. சாத்தான்குளம் சம்பவம் 2020 அந்த கொரோனா காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு 2 பேரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போன காவல் அதிகாரிகள் 9 பேர், அந்த 2 பேரையும் அடித்தே கொண்டாங்க. ஜூன் மாதம் நிகழ்ந்த நிகழ்வு அது. ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் தந்தை மகன். இது அன்னைக்கு தமிழகத்தை அப்படியே உலுக்கி எடுத்துச்சு. ஏன்னா அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் அப்படி மெல்ல மெல்ல செய்திகளாக வெளியேற ஆரம்பிச்சுது. அதற்கு பிறகு ஐயோ இவ்வளவு கொடூரமாக காவல் நிலையத்தில் நடத்துவாங்களா, காவலர்கள் இவ்வளவு கொடூரமாக நடந்துப்பாங்களா அப்படின்லாம் மக்கள் பதட்டப்பட்டாங்க. நல்ல வேளையாக அன்னைக்கு பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவர் தான் அந்த காவல் நிலையத்துக்கு விசாரிக்க போனவரை அந்த காவல் நிலையத்திலேயே கிட்டத்தட்ட மிரட்டுகிற அளவுக்கெல்லாம் சூழ்நிலை இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்ல அதையும் அவர் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணார். பாருங்கள், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு விசாரிக்க போகிறாரு, அவரையே மிரட்டுறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு என்ன கதி? அப்போ அதுதான் அன்றைக்கி நடந்திருக்கு. விடிய விடிய அடிச்சிருக்கிறாங்க அந்த 2 பேரையும். அவங்க செஞ்ச தவறு என்ன? கொஞ்ச நேரம் அதிகமாக கடையை திறந்து வச்சுருந்தது. இவங்க உடனே கடையை மூடு அப்படிங்கும்பொழுது ஏதோ கோபத்தில் சில வார்த்தைகளை சொல்வது இயல்பு தான். அது நேரடியாக அந்த காவல்துறையினரை பார்த்து அவர் சொல்லலை, யாரோ ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னதை அந்த ஆட்டோக்காரர் காவல் நிலையத்தில் சொல்லி அது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி உன்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்டு போய் அடித்த அடியில் தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுது. இப்போ அடின்னு அடிக்கிறாங்க. அதற்கப்புறம் அவரை நீதிமன்ற காவலில் கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு பண்ண அந்த காவல்துறையினர் நேராக மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு அந்த பாதிக்கப்பட்ட 2 பேரையும் பார்க்கவே இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நீதிமன்ற காவலுக்கு அனுப்புங்க அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க. அதற்கப்புறம் மருத்துவர்கிட்ட கொண்டு வராங்க. அரசு மருத்துவருக்கு உடலில் காயம் இருக்குது, முதல்ல அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போங்கங்கிறாங்க. அங்கு தான் அவங்க இறக்குறாங்க. முதல்ல ஜெயராஜ் இறக்குறாரு, அதற்கப்புறம் ஃபெனிக்ஸ் இறக்குறாரு. ஸோ அதற்கப்புறம் அந்த 2 உடலையும் வாங்கும் பொழுது தான் பிரச்சனை வெளி உலகத்துக்கே தெரியுது. அது வரைக்கும் இந்த காவல் நிலைய அதிகாரிகளை, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, அப்புறம் காவலர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணி அப்படியே முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிரேத கிடங்குக்கு வந்த ஒரு வழக்கறிஞர் பார்க்குறாரு, என்னையா வழக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இந்த மாதிரி லாக்கப்பில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஊழியர் சொல்கிறாரு. போய் பார்த்தா பின்புறத்தில் சதையே கிடையாது, அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவர் தான் அந்த குடும்பத்தினரை கூப்பிட்டு இந்த பாடியை வாங்காதீங்க, போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி அதற்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் வலுவெடுக்குது. இது லாக்கப்பில் அடித்து கொல்லப்பட்ட இந்த உடல்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், அப்புறம் அந்த வார்த்தையை எழுதி தான் அந்த பாடியவே வாங்கியிருக்கிறாங்க. அதற்கும் காவல்துறை இணங்கலை, அப்படி நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. மீண்டும் அங்கே போராட்டம் வெடிக்குது. ஒரு வழியாக அந்த வார்த்தையை எழுதி தான் பாடியை வாங்கிட்டு போகிறாங்க. அதற்கப்புறம் இந்த வழக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷம். இன்றைக்கி நாளைக்குன்னு அது எப்போ தான் அது முடியும் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் சொத்தை வித்தாவது நாங்கள் ஜெயிப்போம், எங்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு கர்வத்தோடு தெரிந்த அந்த 9 பேருக்கு இன்றைக்கி மதுரை செஷன்ஸ் நீதிமன்றம் நீதியரசர் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இரட்டை மரண தண்டனை அந்த 9 பேருக்குமே. ஆய்வாளர் ஸ்ரீதரில் ஆரம்பித்து கடைசியாக இருந்த காவலர் வரைக்கும். இதில் ஒரு ஆள் செத்து போயிட்டான், அதனால் தப்பிச்சிட்டான். பாக்கி அத்தனை பேருக்கும் கடுமையான வார்த்தைகளோடு அவர் அதை முடிக்கிறாரு. நீதியரசர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு காரியம் ஒன்று பண்ணார். இந்த தீர்ப்பு ஏன் தள்ளி போகுது, இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய தீர்ப்பு ஏன் இன்றைக்கி சொல்லப்பட்டது அப்படின்லாம் பார்த்தோம்னா அங்கே தான் நீதியரசருடைய அறிவு கூர்மையை நம்ம மெச்ச வேண்டியதாக இருக்குது. அவர் மத்திய மாநில அரசுகள்கிட்ட ஒரு இது கேட்குறாரு, ஒரு ஒப்பீனியன் கேட்குறாரு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க உச்சபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசும் சொல்லுது, மாநில அரசும் சொல்லுது. அதற்கப்புறம் இந்த தீர்ப்பை அவர் எழுதுகிறார். நாளைக்கு இவங்க மேல்முறையீடு அப்படின்னு போனால் கூட
அங்கே வந்து 2 அரசுகளுமே இப்படி வார்த்தையை சொன்ன பிறகு அங்கே அது நிற்கவே நிற்காது, இவங்களுடைய வாதமே நிற்காது, இதே தண்டனை அங்கும் உறுதி செய்யப்படுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நீதியரசர் இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வழக்கை அவர் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு அணுகியிருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாரதிதாசங்கிற மேஜிஸ்ட்ரேட்டு எழுதும்போதே அவர் கண்ணீரோடு எழுதுனதாக சொல்கிறாங்க. அதை வந்து அந்த 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 உடல்களை அவர் பார்க்கும் பொழுதே அழுதுகிட்டே பார்த்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இதை மதுரை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை கண்காணிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய கீழே தான் இது வந்து நடக்குது. அவங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்க அப்பீலுக்குன்னு போகும்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது. அதுக்கப்புறம் நேராக சுப்ரீம் கோர்ட்டு தான். அதை பற்றியெல்லாம் சட்ட வல்லுநர்கள் பேசுவாங்க, நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. ஆனாலும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ரொம்ப ரொம்ப அப்படி அச்சடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு நீதியரசர். இதில் வந்து கிட்டத்தட்ட 1,04,00,000 ரூபா இந்த 9 பேர்கிட்டேருந்தும் வசூல் பண்ணி அதை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மிக மிக சிறப்பான தீர்ப்பு. இப்படி வந்து ஒரு தீர்ப்புக்காக தான் இந்த தமிழ் சமூகமே காத்திருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெவ்வேறு பணியில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இது தொடர்பான ஒரு செய்தி டிவியில் வந்ததுன்னா அப்படியே நின்றுடுவாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, இது எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தவர்கள் தான் நிறைய. இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது தான் என்ற அகங்காரத்தோடு கொக்கரித்த அந்த ஜென்மங்கள் வந்து இன்றைக்கி தலைகுனிந்து போனதை பார்க்கலாம். பெரிய கொடுமை என்னென்னா, அந்த நீதிமன்றத்துக்கு வரானுங்க ஒவ்வொருத்தனும் விபூதி பூசியிருக்கான், அப்படி பெரிய பட்டை போட்டிருக்கான், குங்குமம் வச்சுருக்கான். எந்த கடவுள்டா உங்களை காப்பாற்றும்? கடவுளுக்கே நீங்கள் லாக்கப்பில் சிக்குனா அடித்து கொண்டுருவீங்க போட்டிருக்கு. அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள ஆட்கள் தானே நீங்கள் விபூதியும் குங்குமமும் வச்சுட்டா கடவுள் உங்களை காப்பாற்றிடுவாரா? கடவுளே நீதிபதியாக வந்து உட்காந்துருக்கிறாருடா, அது எப்படி உங்களை காப்பாற்றுவார்? ஸோ அதனால் இவங்க வந்து வர்றாங்க பாருங்கள், வந்து இறங்கும் பொழுதே இந்த விபூதி நம்மளை காப்பாற்றினும் வந்து இறங்குறான் பாருங்கள். அப்போ என்ன நம்பிக்கை? ஒருத்தனை அடித்து கொன்று 2 பேரை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து கூட விட்டுறலாம், ஏதோ வார்த்தை தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதுக்காக வந்து சாகும் வரை அடிக்கிறதுன்னா அது வந்து கொல்லுடா. அதாவது ஒரு 2 பேர் சிக்கியிருக்கானுங்க, அடித்து பழகிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வெளியில் நின்று இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு அவர் இருந்திருக்கிறாரு, பாக்கியெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த வழக்கு இன்றைக்கி இவ்வளோ வெற்றிகரமாக நடந்ததற்கு ரேவதி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க அங்கே இருந்திருக்காங்க. அந்த அடியெல்லாம் பார்த்து அவங்க மனம் தாங்காமல் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி என்னை உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் கணவர் வந்திருக்கிறாரு, அவரும் அதெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அவர் தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்து நடந்த உண்மைகளெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த ரேவதி சொல்லலைன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தீர்ப்பே வந்திருக்காது. இதற்கு முன்பு எத்தனை பேர் இந்த மாதிரி போய் சேர்ந்தாங்கன்னு தெரியாது, யாருமே ஸ்டெப் எடுக்க முடியாமல் போயிட்டாங்க. பட் இதில் வந்து ரேவதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. இந்த அடித்து பழகுன்னு சொன்னது வரைக்கும் அவங்க ரேவதி சொன்னது தான். அந்த தீர்ப்பை வாசிக்கும் போதே நீதியரசர் வந்து அவ்வளவு நிறுத்தி அவர் வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் வாசிக்கிறார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் கனத்த மனதோடு தான் இதை வாசிக்கிறாரு. எதிர்காலத்தில் இது மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த தீர்ப்பு இருக்குது. இது குறித்து பேசின பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே இப்படி ஒரு தண்டனை எந்த லாக்கப் மரணத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதில் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இப்போ லாக்கப்புக்கு ஒருத்தரை கூட்டு போகும்போது ஒரு குற்ற பின்னணியில் உள்ளவராக இருப்பார், ஏதோ ஒரு காரணத்தினால அந்த லாக்கப் மரணங்களை கூட இங்கே பல பேர் நியாயப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ மரண தண்டனை கிடச்சிருச்சா, இப்போ நாளையிலேருந்து கொஞ்சம் பேர் ஜீவகாருண்ய கொழுந்துகள்லாம் கிளம்பிடும். அது எப்படி மரண தண்டனை கொடுக்கலாம், இந்தியாவில் வந்து அதுக்கு இடம் கிடையாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்கள மன்னிச்சு விடுவது தானே பெருசுன்னெலாம் கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க. அவங்க வீட்டில் இப்படி ஒன்று நடந்ததுன்னா அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இது டெம்ப்ளேட்டாக கொஞ்சம் பேர் தெரிவாங்க. உடனே வந்து இது எப்படி மரண தண்டனை கொடுக்கலாம், அது தவறாச்சு அப்படின்லாம் கிளம்பி வருவாங்க. இந்த வழக்கை ஆரம்பத்திலேருந்து ஒரு முறை உட்காந்து அப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா நாம் செய்வது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த சூழ்நிலையில்
ரொம்ப ரொம்ப இது வந்து மகிழ்வான தருணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மரணத்தை ஒரு முறை நினச்சி பார்த்தா மனசு குலுங்குது, மனசு உதறுது. ஆனால் இப்படி ஒரு தண்டனையை ஒரு நீதியரசர் வந்து இவ்வளவு அழகாக கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளபடியே மனம் மகிழுது. 2 மாதிரியான ஒரு மனநிலையோடு இந்த வீடியோவை போடுறேன். இது தொடர்பாக நாளையிலேருந்து நிறைய விவாதங்கள்லாம் வரும், அதையெல்லாம் கேளுங்க. நிச்சயமாக எதிர்காலத்தில் இதுபோல் ஒரு லாக்அப் மரணங்கள் இனி வரவே வராதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த தண்டனை இருக்குல்ல, இது ஒவ்வொருத்தரையும் உழுக்கும். நியாயமான விசாரணைகள் மட்டுமே நடைபெறும்னு நான் நம்புகிறேன்.